வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு மைதா மாவை சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நல்லா ஸ்லைஸாக தேய்க்கணும், நல்லா பேப்பர் மாதிரி. அப்புறம் ஹீட்டான தோசைக்கல்லில் எடுத்து போடுறோம். என்ன ஓட்டையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது அப்படி தான் லைட் ஒயிட் ஆனோடனே அதை எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொதித்ததும் வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் 3 வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி உள்ளே போட்டு கொட்டிக்கிறோம். கொட்டி முடிச்சுட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம். நல்லா கிருட்டுன்னு வெங்காயம் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். அதில் நல்லா கொஞ்சமாக கொட்டி ஒரு ஸ்பூன் அப்படியே தூவிக்கிறோம். தூவினதும் நம்ம 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா கிருட்டுன்னு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மிக்ஸ் பண்ண கலர் மாறிக்கிட்டே இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. நல்லா கலர் மாறினதும் நமக்கு ஆனியன் தொக்கு ரெடியான தொக்கை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண மைதா ஷீட்டை கட் பண்ணிக்கிறோம். நல்லா ரெக்டாங்குலராக நல்லா கார்னரிங்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா ரெக்டாங்குலராக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ண ஷீட்டை நல்லா ட்ரையாங்கிள் மாதிரி நல்லா மடிச்சுக்கிறோம். அந்த மடிக்கிற இடத்துலலாம் மைதா பேஸ்ட்டை வச்சு நம்ம ஒட்டிக்கணும். இப்படி நல்லா ரெக்டாங்குலராக மடிச்சுக்கிட்டு அந்த மடிக்கிற இடத்துல மைதா பேஸ்ட்டை வச்சு நம்ம ஒட்டிக்கணும். அதை அப்படியே ஒரு ரோல் பண்ணி அதில் ஆனியனை ஸ்டஃப் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் என்னங்க, தூக்கி எண்ணெயில் போட வேண்டியதான். நல்லா கொதியாக சூப்பராக கொதிக்குது பார்த்தீங்களா நீங்களே. இப்போவே எடுத்து சாப்பிட்ணும் போல தான் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ண சமோசா அதெல்லாம். நம்ம தலைவர் நல்லா போட்டு பெரட்டுறாப்புல. பெரட்டி முடிச்சிட்டாப்புல. அங்கெல்லாம் சம்சா ரெடி ஆகிருக்கு ஆல்ரெடி. சம்சா ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம். இது நாங்களாக ரெடி பண்ண சம்சா. ஃபஸ்ட் டைமாக சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பாருங்கள் சம்சா எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது. நல்லா எடுத்து சாப்பிட்டா தான் தெரியும். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சம்சா ரெடி ஒரு வழியாக. தேங்க்யூ.